சூப்பரு, கடையை போட்டாச்சுல்ல. பார்வை இல்லாதவர்களுக்கு இலவசம், அதோட 1000 ரூபா பணமும் தரப்படும். புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நம்மளுக்கு போட்டியா இன்னும் ஒருத்தன் வந்துடுறானுங்க. இந்த இதை எப்படி டெவலப் பண்ணுறது? இந்த மாதிரி எதனா ஒரு பாவனை காட்டினா மட்டும்தான் நம்ம வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். எவனா ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ எடுத்து போடுவான், இந்த மாதிரி இந்த அண்ணன் கடைக்கு வந்தான், சமோசா ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ அப்படின்னு எவனாவது ஒருத்தன் வீடியோ எடுத்து போடுவான். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும், நம்மளும் எங்கேயோ போயிடுவோம். நாட்டில் என்ன ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, எவனா 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதேமாரி பார்வை இல்லாதவர்களும் 1-2 பேர் தான் இருப்பாங்க. வரட்டும், அவனுங்களை வச்சு இந்த மாதிரி டெக்னிக்கலாக பிஸ்னஸ் பண்ணுறோம், பெரிய ஆளாக வரோம். வாங்க சார் வாங்க, வடை மெதுவான வடை, சூடான சமோசை. போனா வராது, போய்து போனா கிடைக்காது. சமோசா சூடான சமோசா. யாரா அவன் தொடப்பு போட்ட மூஞ்சிய நம்ம ஏரியாவில் வடை விற்கிறான், சமோசா விற்கிறான், யாருன்னே தெரியலையா? இது என்னடாத? கண் பார்வை இல்லாதவங்களுக்கு இலவசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஆஹா அழகேசா, எப்படி நடிக்கிறது? கண்ணாடி கூட இல்லையா? ஆஹா, இன்னைக்கு பார்க்கும்போது கூல்ட்ரிங்ஸாக தட்டுக்கிறோமே, கூல்ட்ரிங்ஸ் கண்ணாடியா? ஆஹா, இது போதுமே. சூப்பர். இப்படியே போய் தொடப்பு குச்சியா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு அவங்க கையிலேயே வடையை துணுட்டு அவங்க கையிலேயே 1000 ரூபாய் வாங்கிக்கின்னு வந்துட வேண்டித்தான். என்னடா அது உண்மையில கண் தெரியாத மாதிரி இருக்குதா? ஓஹோ, கூல்ட்ரிங்ஸ் கண்ணாடிக்குதா? ஐயா, அந்த வடையும் சமோசாவும் 1000 ரூபாவும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். இங்கே வடையும் சமோசாவும் கொடுக்குறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக வந்து கையை நீட்டுற. வெட்டுக்கிளி முடிஞ்சு நேரம் கொண்டு பிடிச்சிட்டோம், நம்ம நேரம் அதை கை நீட்டுவோம். ஓ, உனக்கு கண்ணு தெரியும் தானே? தெரியாதுப்பா, உண்மையிலே தெரியாது. அப்புறம் இங்கே வடையும் 1000 ரூபா காசு தரணும் உனக்கு எப்படியா தெரியும்? வடை வாசனை கம்மன்னு வந்ததுப்பா, அதனால நேரம் முன்னாடி வந்துட்டேன். வடை வாசனையா? இது 2 நாளைக்கு முன்னாடி சுட்ட வடையாச்சே. வடை இலவசமாக தரோம், கூட 1000 ரூபா சேர்த்து தரேன்னு சொல்றியே, அது எப்படியே? கரெக்டாக கட்டணும் உடம்புச்சு, எப்படி தான் சமாளித்து? அழகேசோ, வடை வாசனை வந்தது இல்லை, அதான் கூட அந்த எழுத்து வாசனை சேர்த்து வந்தது, அதனால தான் நேராக வந்துட்டேன். இது எழுத்து வாசனை வந்துச்சா? இவனை உஷாராக தான் டீல் பண்ணோம். சரி, இது எத்தனை? 2. இது எத்தனை? 4. இது என்கிட்ட வேலை கிடைச்சா இப்போ ஏன் வேலையை போகிறேன்? 10. உண்மையாகவே கண்ணு தெரியாதான் போல. சரி உக்காரு, வாடகை எடுத்துன்னு வந்து தரேன், தின்னு. யோ, சேரே இல்லை உட்காருன்ற. யோ, இங்கே சேர் இல்லாத உனக்கு எப்படியா தெரியும்? சேர் வாசனை தான் வரல இல்லை? வாடகைக்கு பிறந்தவனே. சரி உக்காரு, முதல்ல வாடகையை தின்னு. நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்காக நடக்குது. கரெக்டாக கண்ணு தெரியாதவங்க வந்துட்டாங்க. இப்படியா போனால் நம்ம வியாபாரம் படுத்துருமே. அழகேசா, வடை சூப்பராக இருக்குதா? ஏய், பக்கத்தில் இருக்கிற சமோசா எடு. வடைக்கு பக்கத்தில் இருக்கிற சமோசா இவனுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அதை கேட்டோம்னா சமோசா வாடை வந்துச்சுன்னு சொல்லுவான். இன்னைக்கு யார் மூஞ்சில் மூச்சோன்னு தெரியலையே. நம்ம ஒரு பிளான் போட்டால் அது ஒரு பிளானாக நடக்குதே. தம்பி, தலையை சொல்லியாதா, வடை மேலே முடி வந்துட்டு போதியா? வேண்டாம் வேண்டாம், அதுக்கு ஒரு வாடை வந்துச்சுன்னு சொல்லுவான். வேணாம். அழகேசா, நம்ம வாய் ஒரு சும்மா இருக்க மாட்டோம்டோ. பழம் வயிறு தான் பாடாப்படுத்துது, என்னடா உலகம் இது, அட பொல்லாத உலகம் இது. ஏம்மா பசிக்குதே அம்மா. என்னடா இது? வடை போண்டா இலவசம், கூடவே 1000 ரூபாய் தரானுங்களா? தம்பி வணக்கம் தம்பி. எனக்கு கூட குச்சி கண் பார்வைலாம் பூச்சி இருந்தாலும் வடை சம்சாலாம் ஃப்ரீயாக தரியாம 1000 ரூபாய் தரியான். எனக்கு வடை சம்சா கூட வேணாம், 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தானா ஒவ்வொரு கட்டிங் போட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவேன். ஏண்டா குடிக்கார பையில, குடிச்சு கண் பார்வை போனது இல்லாமல் என்கிட்டே வந்து 1000 ரூபா கூட கட்டிங் போட்டு பிரியாணி துண்டு வரேன்ற என்ன நக்கல் உனக்கு? எத்தனை பேரையா கிளம்பிருக்கீங்க இதே மாதிரியா? நான் ஒருத்தன் தான்ப்பா கிளம்பி இருக்கிறேன். ஓ, நீ அப்படியே கிளம்பு.
உண்மையாக கண்ணு தெரியாதவங்களுக்கு தான் இது இலவசம். ஒன்று மாரி குடிச்சு கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் கிடையாது. பாயா தம்பி ஏதோ வந்துட்டேன், ஒரே ஒரு வடை மட்டும் எடுத்துக்கிட்டா சைடிஸ்க்கு ஆகும். ஓ பாயா சைடு ஸ்டாண்டு வாயா, வடையை எடுத்து மண்டை மேலே அடிச்சிருவேன். தம்பி நாட்டில் நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த பாரு 12 ஆகல சைடிஸ் கேட்குறான் குடிக்கார பையன். இவன் எப்படி மணி பார்க்குறான்? கேட்கலாமா? கேட்டா வாடை வந்துச்சும்மா. வேணாம் விட்டுரு. வாங்கம்மா வாங்க, 10 10 10 10 இன்னும் 3 தான் இருக்குது, 3 வடை தான் இருக்குது. வாங்கம்மா வாங்க, 4 சமோசா தான் இருக்குது. வாங்க வாங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா வாங்க 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 வாங்க. இந்த ஆள் காலையில் போனா எங்கே போனான்னு தெரியலையா? ஆளே காணுமே. நான் கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிறேன் அந்த ஆள் வாடகைடியில். ஐயோ இந்த கசமான வர இங்கே வந்துட்டால காரிச்சே கத்துருவாளே வா. ஓ நான் கையில் வடை வச்சுன்னு கண்ணாடி போட்டுன்னு ஸ்டைலாக உட்காந்துங்கிறேன். வாடி வாடி இல்லையா என்னத்துக்கு உட்கார சொல்கிற? உட்காரு. என்னையா என்ன போடு பச்சு போரு. ஓ எனக்கு தான் படிக்க தெரியாது, என்ன போய் படிக்க சொல்கிற? இவ வேற தற்குறி. இந்த பாரு, பார்வை இல்லாதவனுக்கு இலவசம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். வடை கடலும் அதுக்கு தான் கொஞ்சம் நச்சுங்கிறேன். இது என்னையா கதையாகுது? வடையும் குத்து சம்சாவும் குத்து 1000 ரூபாய் காசும் கொடுக்குறாங்களா? உனக்கு தான் கண் தெரியுமா? கேட்டு போய் ஓட்ட வாங்கி நீ காசு வாங்கிக்கணும், நான் கிளம்பிடுறேன். போயிட்டேன். தம்பி 4 சமோசா கொடு, இன்னொரு 2 வடை குத்துரு, அந்த 1000 ரூபாயும் கொடு, நான் போகிறேன். 1000 ரூபா காசு கேட்குறான், இருக்கிறதையும் மடிச்சு கூடுன்றான். நம்மளை இன்னைக்கு ஓட்டாண்டி ஆகிட்டானே. என்னப்பா டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் கொடுப்பா, கடை தந்துடுவான். இவன் வேறையா 1000 ரூபா கேட்குறான். நம்ம காசு கொடுக்கலன்னா இது எவனாவது வீடியோ எடுத்து போட்டு நம்ம வியாபாரமே பண்ண முடியாத மாதிரி ஆக்கிடுவானே. சரி இவனுக்கு தானே கண்ணு தெரியாது, இந்த 2 10 ரூபாய 500 ரூபான்னு சொல்லி இவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். இந்தாயா இதில் 1000 ரூபா இருக்கு. என்ன 10 ரூபா நோட்டை கொடுத்துட்டு 500 ரூபா நோட்டுன்னு சொல்கிறான். ஏம்பா என்ன 2 10 ரூபா நோட்டு கொடுத்துட்டு 1000 ரூபான்னு சொல்கிறா? ஓ நான் 10 ரூபா நோட்டு கொடுத்தேன்னு உனக்கு எப்படியா தெரியும்? உனக்கு தான் கண்ணு தெரியாத. ஆமாம் கண்ணு தெரியாதான், நோட்டு சின்னதாக இருக்குதாப்பா. இப்போலாம் 500 ரூபா சின்ன நோட்டில் தான் அச்சடிக்கிறாங்க. எங்க அது சின்ன நோட்டில் அச்சடிக்கிறாங்க? அது 500 ரூபாய் இல்லை 10 ரூபா. யாரை ஏமாத்த பார்க்குறேன்? 10 ரூபா நோட்டு கொடுத்துட்டு 1000 ரூபான்ற நீ எப்படி ஏமாத்துறீங்க? இந்த வாப்பா தான் பண்ணிக்கிட்டேனியா? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு பாத்தியா? எனக்கு கண்ணு நல்லா தெரியும். எதே கண்ணு நல்லா தெரியுமா? யோ என்கிட்டயே கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு 1000 ஆட்டே போடலான்னு வந்துக்கிறியா? நீ தான் என்ன ஏமாத்துற? இரு தம்பி இந்த 10 ரூபாய் நான் எடுத்து போடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். எங்க பண்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் ஆயிடுச்சுங்க. இது உங்க பண்டம் சேனல்.